தமிழ்நாட்டில் வசிக்கும் உறவுகளே, வெளிமாநிலங்களில் வசிக்கும் நமது தமிழர்குடி உறவுகளே, கடல் கடந்து வசிக்கும் நமது தமிழர்குடி உறவுகளே, அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இதோடு நாம் நிற்க வேண்டாம், பிரிந்து கிடக்கிறோம், ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி. தமிழ்நாட்டில் தமிழர்கள் யார், தமிழர் குடிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆய்வு செய்தாலும் கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. அந்த அளவு தமிழர்கள் யார், பிறமொழியாளர்கள் யார் என்பதையெல்லாம் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் தமிழர் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் என்று கூறிக்கொண்டு நம்மளோடு பழகிக்கொண்டு நமக்கு தெரியாமலேயே சில இதெல்லாம் அழித்துள்ளார்கள். நமது அடையாளத்தை அழித்து விட்டார்கள். இப்ப அவர்கள் தமிழர்கள் ஆகிவிட்டார்கள், பிறமொழியாளர்கள். நாம பிறமொழியாளராகி அகதிகளாகிவிட்டோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர் பெயரில் பல சங்கங்கள், பல இயக்கங்கள், பல கட்சிகள் உள்ளன. இவர்கள்லாம் யார்? இந்த தலைவர்கள்லாம் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள்லாம் பிறமொழியாளர். இங்கே பரவாயில்ல, கடல் கடந்த அயல் நாட்டில் பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் தமிழ்ச்சங்கம் பெயரில் அங்கங்க குடிசை தொழில் மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயும் இயங்கி வருகிறார்கள். இவர்களெல்லாம் திராவிட பின்புலம் கொண்டவர்கள், திராவிடத்தோடு கள்ள உறவு வைத்தவர்கள், திராவிடத்தோடு ரகசிய உறவில் உள்ளவர்கள். இவர்கள் யார் தமிழர் என்று எப்படி கண்டுபிடிப்பது? சொல்லுங்கள். இதுதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதாவது 60, 70, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சங்கம் இல்லை, தமிழர் குடி சங்கம் இல்லை. அப்படி ஒரு சங்கம் செயல்படவில்லை. உலகத் தமிழர்களெல்லாம் இணைத்து அவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வழங்கி ஒரு உறவுகள் மேம்படுத்த ஒரு சங்கம் இல்லை, உலகத் தமிழர் சங்கம். ஆனால் அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க அவங்கவுங்க வசதிக்கு, அதை விட்டுருங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல நாம் ஒன்று பண்ணணும். ஒன்று பண்ணுறதுக்கு என்ன வழி? உலகளவில் உள்ள தமிழர்கள் ஒன்று பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அதன்படி திருச்சியை தலைநகரமாக கொண்டு பூர்வீக தமிழர் குல சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்துள்ளோம். இதில் நம் தமிழர் குடிகள், நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், எந்த இயக்கத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம் தமிழர் குடிகள் அனைவரும் உறுப்பினராக வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல, பிற மாநிலங்களில் வசிக்கும் நமது உறவுகள், கடல் கடந்த நமது உறவுகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இந்தியாவில் நமக்கென்று ஒரு மாநிலம், அதாவது நமக்கென்று ஒரு நாடு கிடையாது, நம்ம நாடோடி தான், நமக்கென்று ஒரு மாநிலத்தை நாம் தக்க வைக்க முடியும். இதை நாம் செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த சங்கத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அனைவரும் இந்த சங்கத்தில் உறுப்பினராகுங்க. அனைவருக்கும் அடையாள அட்டை, அவர்கள் பூர்வீகம் கொண்டு, இனத்தை கொண்டு, முழு விவரங்களோடு அடையாள அட்டை வழங்குவோம். ஆதரவு தாருங்கள், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.